அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு பெனாசிஸ் ஹையத் கேலரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா, பாய் வீட்டு போட்டி சால்னா சூப்பரா செய்யலாம். செம டேஸ்டா இருக்கும். நாங்க கூட ஆட்டு மூளையும் செஞ்சிருந்தோம். இது ஈஸியான மெத்தட்ல போட்டி சால்னா செய்ய போறோம். 2 ஆட்டு போட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ ஒயிட்டா இருக்கு. நம்ம ஒரு பேன்ல போட்டு மஞ்சள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டா, அதுலருந்து தண்ணி வரும். அந்த தண் அந்த தண்ணிய ஃபில்டர் பண்ணி ஊத்திடுங்க கீழ. அப்பதாங்க அந்த ஈச்சு ஸ்மெல், வாடெல்லாம் போயிடும். அவ்வளோதாங்க, நம்ம போட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பெரிய ஒரு குக்கர் எடுத்து 100 எம்எல் எண்ணெய் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்க்க வேண்டியதுதான். வெங்காயம் பொடிசா கட் பண்ணது 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். அம்மா தாங்க இந்த போட்டி சால்னா செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ சூப்பரா செய்வாங்க எங்க அம்மா. நாங்க அவ்வளோ நல்லாவே சாப்பிடுவோம் போட்டினாலே. எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. 5 பெரிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கல்லுப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணோம். போட்டிலையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூனுங்க. ஏன்னா 2 போட்டி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மசாலாஸ் கொடுத்தாதான் நம்ம போட்டி சால்னா நல்லா டேஸ்டா வரும். நெக்ஸ்ட் நம்ம போட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, 2 ஆட்டு போட்டி சேர்த்து, ஆட்டுக்குடல் கூட சொல்லலாம், சேர்த்து நல்லா அதில் கலந்து விட போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணோம். என்ன மசாலானா, குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது. நீங்க மிளகா தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், சக்தி மசாலா ஆட் பண்ணோம். கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மசாலா கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நிறைய மசாலா போடும் போது தாங்க போட்டி நல்லா ருசியாவே இருக்கும். கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊத்துங்க. இது ஒரு 15 விசில் வரட்டும். நல்லா போட்டி வெந்துருங்க. நீங்க எவ்வளவு விசில் வேணுமோ விட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி பாருங்க. நல்லா வெந்தாதாங்க ஃப்ளேவர் நல்லா இறங்கும். மூடி போட்டு மூடியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு முழு தேங்காயும் சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம தேங்காய் பால் தாங்க ஆட் பண்ண போறோம். போட்டி சால்னால முழு தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணும்போது நல்ல கன்சிஸ்டன்சியாகவும் நல்ல டேஸ்டாகவும் வரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிச்சுட்டு அப்புறம் நம்ம சால்னா பாருங்க எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஒரு முழுசா போட்டதால நம்ம திக் கன்சிஸ்டன்சியும் வந்துடுச்சு. அப்படி சுட சுட சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் வேற லெவலா இருந்துச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.